கேப்டன் ஃபிளை பண்றாரு பாத்தீங்களா, இவர் வந்து கமாண்ட் கொடுத்திருக்கிறோம். அதாவது இவர் பார்த்துட்டு அவருக்கு அவர் வந்து கியர் அப் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஆபீசர் வந்து கியர் அப் பண்றதுக்கு பதிலா சப்போஸ் அது கிட்ட கியர் இங்க இருக்கு, இங்க பிளாப் இங்க இருக்கு, ஏதோ ஒரு ஞாபகத்துல கியருக்கு பதிலா அது ரொட்டீனா பண்றது. அது ரொட்டீனா பண்ணும்போது சமயத்துல மூளை வேலை செய்யாது. ஒரு காஃபி கப் அங்க இருக்கும், நம்ம வந்து வேற ஒண்ணு எடுத்துட்டு இருப்போம், மனசுல ஒண்ணு நினைச்சிட்டு. அது மாதிரி பைலட்டும் மனுஷங்கள் தான் மிஸ்டேக் பண்ணலாம். ஒருவேளை இவர் பிளாப் ரிட்ராக்ட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு அனுமானம். இது வந்து நிச்சயம் கிடையாது, பண்ணிருக்கலாம். அப்படி ஒரு வேளை பண்ணியிருந்தாருன்னா இந்த விபத்துக்கு அது முக்கியம், அதுதான் காரணம் இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா இத வந்து நீங்க ரிட்ராக்ட் பண்றீங்க, இப்போ இதனுடைய லிஃப்ட் குறைஞ்சு போச்சு, அதே நேரத்தில் லேண்டிங் கியரை மறந்துட்டீங்க, அது வந்து டிராக் அதிகப்படுத்திருச்சு. அப்போ அவங்க ஸ்பீடுக்கு ரெண்டுமே நெகட்டிவா ஒர்க் பண்ணும். அப்போ வந்து ஸ்டால் ஆகும்னா அந்த ஸ்பீடு வந்து பத்தாது அந்த லிஃப்ட்டுக்கு. அப்போ வந்து பிளேன் பவர் இருந்தா, இன்ஜின்லயும் பவர் இருந்தா கூட அப்படியே அது பாருங்க சிங்க் ஆகுது, அப்படியே இறங்கிட்டே போகுது. ஆனா பைலட் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் போறாரு, அவர் வந்து ஸ்டால் பண்றாரு. பட் அவருக்கு வந்து அந்த நேரத்துல அவகாசம் இல்லை. எதனால இது நடந்தது, இந்த மிஸ்டேக் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ஏன்னா இந்த கேப்டன் வந்து மோஸ்ட்லி டேக் அப் பண்ணும்போது பைலட் ஃபிளைங்கா இருக்கும்போது வெளியே தான் பார்ப்பாங்க, ஏதாவது பேர்ட்ஸ் ஸ்ட்ரைக் வருதா இல்ல டிராபிக் இருக்கா சம்திங். யூசுவலி பைலட் லுக் த்ரூ த விண்டோ. ஓட்டுறவங்க முன்னால பாத்துருவாங்க, இவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்ப்பாங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆபீசர் பண்ணியிருந்தால் இந்த விபத்துக்கு அதுதான் முக்கியமான காரணமா இருக்கும்.